ஹாய் பேரண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் சேனல். இன்றைக்கி நான் குட்டீஸ்க்கு வீடியோ போடல, பேரண்ட்ஸ்க்கு போட போகிறேன். என்ன பேரண்ட்ஸ்க்கு போட போகிறான்னு பார்க்கிங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸு? பிள்ளைங்களுக்கான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் எப்படி கொடுக்க, என்ன கொடுக்க அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் தான் கொடுக்க வந்திருக்கேன். பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போறது பெரியவங்ககிட்ட சின்ன பிள்ளைகிட்ட கிடையாது. ஆனா பேச போற விஷயம் சின்ன பிள்ளைகளை பத்தி மட்டும்தான். அவங்களுக்கு நம்ம சத்தான ஆகாரமா ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் கொடுக்குறோம். ஆனா அதுல என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால சத்து பொருட்கள்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல கடைகள்லயோ கேட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த பேக்கெட் கூட ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பும் 100 கிராம் பாதாம் பருப்பும் சேர்த்து வாங்கணும். பேக்கெட்ல உள்ள பொருட்களையும் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் சேர்த்து பக்கத்தில் மிஷினில் கொடுத்து நல்லா மைய அரைச்சி வாங்கணும். அரைச்சி வாங்கின மாவை நல்லா ஒரு காற்று போகாமல் ஈரமில்லாத ஒரு டப்பாவில் நல்லா போட்டு வச்சுக்கிடணும். போட்டு வச்சுக்கிட்டு தினமும் காலையில் ஒரு டம்ளர் பால், நல்லா கொதிக்க வச்ச பால் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் இந்த பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்தா இதை விட சத்து வேற ஒன்றுமே கிடையாது. நான் என் பேரனுக்கு இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் இது கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சத்து மாவை 1 வயசு குழந்தையிலேருந்து நம்ம கொடுத்து பழகுறது ரொம்ப நல்லது. அந்த 1 வயசுலேருந்து ஒரு 3 வயசு பிள்ளை வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கட்டியாக அதை கரைச்சி க க கஞ்சி மாவி, அதாவது களி மாதிரி கஞ்சி மாதிரி கொடுக்கலாம். பெரிய பிள்ளைகளுக்கு சீனி கலக்காமல் நாட்டு சர்க்கரையோடு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. பேரண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த டிப்ஸோடு நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க பிள்ளைகளுக்கும் இதை கொடுக்க சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.